ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களை உம்முடைய சாயலாக உருவாக்கினீரே, எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி மீட்டீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மகிழ்ச்சியோடு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. ஆவியோடும் உண்மையோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்வீராக. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. கரங்களை உயர்த்தி நம்மை அப்படியே அர்ப்பணிப்போமா ஆண்டவரே. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. நம்மை அப்படியே ஆண்டவரிடத்தில் முழுமையாக முற்றுமுடிய நம்மை அர்ப்பணிப்போமா. எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிக்க கூட தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய தகுதி எங்களால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராகிய உம்மால் உண்டாயிருக்கிறதப்பா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு அல்லவா. அவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமையாய் விடுவதில்லை. ரிபா தர லக்கர தூரினி ஷபா ரபா தர நாமா நாமா ரபா. அவருடைய தெய்வீக தொடுதல் உங்களுடைய ஆவியை தொடும்படியாக இப்பொழுது நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தொடுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் மனிதருடைய சத்தத்தை கேட்க வரவில்லை அப்பா. தெய்வமே, உம்முடைய சத்தம் ஓ ரிபா கரதூரினி ஷபா ரபா தர நாமா நாமா ரபா. ஓ ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈன பண்ணுகிற உம்முடைய சத்தம், ரிபா தர லாக்கரதூர் மலைகளை பிளக்கிற உம்முடைய சத்தம், உன்னதத்திலிருந்து வருகிற உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. கேளுங்க, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா.
உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. தீர லபா ராதர நம நகர துர லபா ரபா தர நம நம ரபா தர லபா லபா ரபா. ஓ ஹல்லேலூயா. ஓ உம்முடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே. இன்பக்கானா தேசமதை கண்களினா காண்கிறேனே. இன்பக்கானா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போல் குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில். கைகளை உயர்த்தி எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி எங்களை நடத்தும்னு சொல்லுங்க. தீராபாதாரன் எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். கரங்களை தட்டி பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நடப்பது போல இந்த பூமியிலேயும் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் சபையிலும் ஆண்டவரே எங்கள் ஆராதனையிலும் குயவன் கையில் களிமண்ணா அனுதினம். குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. கரங்களை உயர்த்தி குயவனே எங்களை வணைந்து கொள்ளும் அப்பா, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் நடுவில் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் நாடுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கூடாரத்திற்குள் வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு. அப்படின்னா நல்லா இன்னும் வேகமாக கையை தட்டி நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானமுள்ளவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பலமுள்ளவர், எவ்வளவு அறிவுள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி ஒரு பழைய பாடல், அனந்த ஞான சொரூபா என்று வேதநாயம் சாஸ்திரியார் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய பாடல். அனந்த ஞான சொரூபா என்றால் முடிவில்லாத ஞானத்தின் உருவமாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். மனிதர்களுடைய ஞானமெல்லாம் மிகவும் குறைவானது தான். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட தன்னுடைய மூளையிலே 10% தான் அவர் செலவு செய்திருக்கிறாராம். அவருடைய ஞானமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சராசரி மனிதர்கள் தங்களுடைய மூளை அறிவில் வாழ்நாள் முழுவதும் 1%
100ல் 1 தான் செலவழிக்கிறாங்க. அதுவே எவ்வளவு ஞானம். அப்படி என்றால் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி எவ்வளவு ஞானம் உள்ளவர். ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பர்த்தாவே. கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பர்த்தாவே. நரர் காண வந்தாரே, பரநரர் காண வந்தாரே. கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா. கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா. ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பர்த்தாவே. கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பர்த்தாவே. நரர் காண வந்தாரே, பரநரர் காண வந்தாரே. கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா. கருணாகர தேவா, ஆனந்த ஞான சொரூபா. ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ, ஆனந்த ஞான சொரூபா. இந்த பாடலின் அடியிலே கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, கனமுடைய மகிமையான எங்கள் தேவனே, காத்திர நேத்திர பர்த்தாவே என்றால் என்னை பொறுமையுடன் எங்களை கவனமாக பார்த்து கொள்ளுகிற எங்கள் தெய்வமே. நாம் எவ்வளவோ குற்றங்கள் செய்தாலும் நம்மை பொறுமையோடு காத்து கொள்ளுகிற தேவன். அவர் நரர் காண வந்தார், மனிதராகிய நாம் காண வந்தார். சீடர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கிறீர்கள் அல்லவா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த அடியிலே பாடுகிறோம், அந்த பரமானந்த குணாளா, பரம ஆனந்த குணத்தை உடையவரே, ஆதத்தின் தீதற்ற மனுவேலா, ஆதாம் செய்த பாவத்தை அகற்றிய மனுவுரு கொண்ட மனுவேலனே, இம்மானுவேலரே, எம்மை ஆண்டு கொண்டவரே, ஞானத்தின் ஆதிக்க துறையே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். சேர்ந்து பாடுவோமா? அந்த பரமானந்த குணாளா, ஆதத்தின் தீதற்ற மனுவேலா, அந்த பரமானந்த குணாளா, ஆதத்தின் தீதற்ற மனுவேலா, எம்மை ஆண்டு கொண்டாரே, பரன் எம்மை ஆண்டு கொண்டாரே. ஞானாதிக்க துறையே, ஆனந்த ஞான சொரூபா, ஞானாதிக்க துறையே, ஆனந்த ஞான சொரூபா. ஆனந்த ஞான சொரூபா நமோ நமோ,
அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, நமோ நம அனந்த ஞான சொரூபா. கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திறப்பர்த்தாவே. கனம் கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திறப்பர்த்தாவே. நரர் காண வந்தாரே, பரநரர் காண வந்தாரே. கருணாகர தேவா, அனந்த ஞான சொரூபா. கருணாகர தேவா, அனந்த ஞான சொரூபா. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ அனந்த ஞான சொரூபா. ஆடுகளுக்குரிமை கோனே, ஆரண காரண பெருமானே. ஆடுகளுக்குரிமை கோனே, ஆரண காரண பெருமானே. நரர் கண்பு கூர்ந்தாரே, பண்பு கூர்ந்தாரே. கிருபாசனத்தானே, அனந்த ஞான சொரூபா. கிருபாசனத்தானே, அனந்த ஞான சொரூபா. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ அனந்த ஞான சொரூபா. கனங்கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திறப்பர்த்தாவே. கனங்கொள் மகிமையின் கர்த்தாவே, காத்திரனே திறப்பர்த்தாவே. நரர் காண வந்தாரே, பரநரர் காண வந்தாரே. கருணாகர தேவா, அனந்த ஞான சொரூபா. கருணாகர தேவா, அனந்த ஞான சொரூபா. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ அனந்த ஞான சொரூபா. அனந்த ஞான சொரூபா, நமோ நமோ அனந்த ஞான சொரூபா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த அனந்த ஞான சொரூபன் மனுவுருக்கொண்டு நம்மை மீட்க வந்தார். அவர் செய்த எல்லா நன்மைகளை பார்க்கிலும் மிகப்பெரிய நன்மை என்ன? நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். தாவீது பாவம் செய்து தேவ பிரசன்னத்தை இழந்தபோது அவர் எப்படி ஜெபிக்கவில்லை? ஆண்டவரே, என் அரச பதவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும், நான் எப்பொழுதும் ராஜாவாக தான் இருக்கணும், நான் அதிலிருந்து இறங்கிடக்கூடாது என்று அவர் ஜெபிக்கவில்லை. எப்படி ஜெபித்தார்? சங்கீதம் 51 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா மேன்மைகளை பார்க்கிலும் மிகப்பெரிய மேன்மை என்னவென்றால் உமது சமூகத்தில் நான் இருப்பது தான். அடுத்த பாடல், உமது சமூகத்திலே நான் இருப்பது தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உமது சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர், வாசம் செய்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரம் தரிக்கவும் அவருடைய வியாபாரம் அவர்களை சேரும். எத்தனை பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கீங்க? ஒருவேளை காலையில் இன்னைக்கு சாப்பிடாம வந்திருக்கலாம், ஆனால் திருப்தியாக எனக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனையோ செல்வந்தர்கள், ராக்ஃபெல்லர் என்ற மிகப்பெரிய ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு எண்ணெய் தொழில் அதிபர், பல்லாயிரம் கோடி கணக்கான மதிப்புள்ள சொத்துள்ளவர். ஆனால் கடந்த நூற்றாண்டிலே அவரால் சாப்பிட முடியாது, மனதில் நினைச்சலாம் தான் சாப்பிட முடியாது. திடீரென்று ஒரு வியாதி சுமார் 50 வயதுக்கு மேலாக அவரை தாக்கியது. என்ன கொண்டு வந்தாலும் சாப்பிட முடியாது. பாருங்க,
கடல் நிறைய தண்ணீர் இருந்தாலும் குடிக்க முடியாத நிலைமை. அவர் தெய்வத்தை தேடவில்லை. அவருக்கு வந்திருக்கிற வியாதி மிக கொடுமையான வியாதி என்று சொன்னார்கள். உலகத்தில் மருந்து இல்லை. அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய சிருஷ்டிகரை நினைத்தார். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த செல்வங்கள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. எனக்கு ஜீவனை கொடுப்பீர் என்றால் நான் உமக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். அற்புதமாக அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அவரை சுகப்படுத்தினார். அந்த 50 வயதுக்கு மேலாக மறுபடியும் 90 வருடங்களுக்கு மேலாக அவர் வாழ்ந்து அநேகருக்கு நன்மை செய்கிறவராக கர்த்தர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மையும் அப்படியே நடத்துவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கையை தட்டி நன்றி செலுத்துவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்மை கிருபை என்றும்
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஓ, நல்ல கைகளை தட்டி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சில பிள்ளைகளுக்கு சரியாக படிக்க முடியலன்னா வாத்தியார் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன? நீ பேசாம மாடு மேய்க்க போகலாம் என்று சொல்வது கேட்டிருப்பீங்க. ஒருவேளை நம்மளை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் மாடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி மாடு மேய்க்கிறவங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒருவேளை நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போனால், ஏன் அப்படின்னா காலையில் அந்த ஆட்டையோ மாட்டையோ பற்றிட்டு போனால் சரியான இடத்துக்கு அதை கூட்டிகிட்டு போகணும். அப்படி தானே? சாயந்தரம் அது வர்றதுக்குள்ளே அது நல்ல சாப்பாடு, நல்ல புல் அதுக்கு கிடைக்கணும். நல்ல அருமையான மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு அதை கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் அது திருப்தியாக சாப்பிடும். அது மட்டும் இல்லை, அதுக்கு தண்ணி வேணும். அப்படி தானே? தண்ணி இருக்கிற இடத்தை பார்த்து கூட்டு போகணும். அது மட்டும் இல்லை, அதற்கு நிறைய எதிரிகள்லாம் வருவாங்க, நாய் இதெல்லாம் வரும் பாருங்கள். அது எல்லாத்திலிருந்து அதை பாதுகாத்து கொள்ளணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆட்டை மேய்த்து பத்திரமாய் கொண்டு வருவதற்கு. வேதம் சொல்கிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே. ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பேன். இந்த உலகத்தில் இப்போ உள்ள மேய்ப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டை எதுக்கு மேய்க்கிறாங்க? கொஞ்ச நாள் 6 மாதம் ஆட்டை மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது கசாப்பு கடைக்கு போயிடும். நல்லா குழுக்க வச்சு விற்றுருவாங்க. அதனால் என்ன லாபம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இப்போ உள்ள மேய்ப்பர்கள் ஆட்டை மேய்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக தன் உயிரையே கொடுக்கிற மேய்ப்பன். அவர் சொல்கிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. பாடும். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே மேய்ச்சலே இல்லையே, வருமானம் பத்த மாட்டேங்குது, ஐயோ வறண்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். சில வேளைகளில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆனால் பாலைவனத்தில் ஒரு சோலையை நம்முடைய நல் மேய்ப்பன் அதன் வழியாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடரச் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடரச் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உம்மை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உம்மை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஈஷாலா பாலா தூரனா மனா மரா தூரனா கரா தூரலி ஷபா ரபா தரனா மனா மராபா. எல்லாரும் வாய்களை திறந்து ரிபா லாபா ராதா மனா கரா தூரனா மனா மரா. நான் மாம்சத்தின்படி தேவனை ஆராதிக்கலை, நாம் ஆவியின்படி கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஓ ஹால். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுவே இந்த காலம். எல்லார் வாய்களை திறந்து, ஓ சூழ்நிலையை பார்க்காதீங்க, பக்கத்தில் யாருன்னு பார்க்காதீங்க. கடைசியில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களும் கர்த்தர் மாத்திரம் தான் சந்திக்க போறீங்க. You are going to meet him face to face. முகமாய் அவரை பார்க்க போகிறோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, சொல்லுங்க. தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன். ஓ துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன். உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. முழு இதயத்தோடு உங்களை விட்டு கொடுத்து சொல்லுங்க, அப்பா நீங்க தான் பாத்திரப்பா. You alone are worthy to be praised, O God. மகிமையை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே.
உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் தூயவரே. மகிமையே எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாமரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். எப்படி அந்த அபலை பெண் ரூத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததோ,
10 தலைமுறை மட்டும் என் சன்னதியில் வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட மோவாபியரின் சந்ததியில் வந்த அந்த ரூத் வேதம் சொல்கிறது சோபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய வம்ச வழியில் வந்தாளே. ஏன் தெரியுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று கணவனை இழந்த போது சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு தன் மாமியார் பின்னே கர்த்தர் பின்னே அவள் வந்த வைராக்கியத்தை பார்த்து, அவர் மேல் கொண்ட வாஞ்சியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் வறுமையோ நிர்வாணமோ நாசமோசமோ பஞ்சயமோ பட்டயமோ எதிரிகளோ எது வந்தாலும் நான் என் விசுவாசத்தை விடுவதில்லை சொல்றவங்க எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனது அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் ஆதாரமே அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை என்ன செய்வாரா? எவ்வளவு அற்புதம் பாருங்க. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he has known my name, I will set him on high. உங்களை உயர்த்தி வைப்பார். சகல தூர நாம நம ரபா. உந்த நாமம் அறிந்த என்னை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி. ஆராதனை வேளையில் ஆண்டவரே, உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையில் வாஞ்சியாய் இருக்கிறேன். I love you Lord. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை என்ன செய்வாரா? விடுவித்து உயர்த்திடுவி.
உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி. உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. தூயவரே எந்தன், சொல்லுங்க, மகிமையே எந்தன் மணவாளரே. தூயவரே எந்தன் துணையாளரே. மகிமையே எந்தன் மணவாளரே. அடைக்கலமே எந்தன் தாவரமே. ஆதரவே எந்தன் அடைக்கலமே. அடைக்கலமே எந்தன் தாவரமே. மறைவிடமே எந்தன் உறைவிடமே. கரங்களை உயர்த்தி அப்படியே, மறைவிடமே எந்தன் உறைவிடமே. ஆதாரமே எந்தன் அடைக்கலமே. கோட்டையே எங்கள் துருகம் நீரே. அவர்தான், சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க அப்பா. ஆதரவே எந்தன் அடைக்கலமே. அப்படியே ஆராதிங்க, அப்படியே கைகளை உயர்த்தி. ஈஷாலா தூரனாமா, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். He knows your situation. எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, இருந்து கர்த்தரை ஆராதி கொண்டிருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு மாத்திரம் தெரியும். சொல்லுங்க, மறைவிடமே எந்தன் ஆதாரமே. ஆதரவே எந்தன் அடைக்கலமே. தூயவரே எந்தன் துணையாளர். துணையாளர் பராக்லிட்டோஸ். He is our comforter. நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை தேற்றுகிறவர். மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன். தூயவரே எந்தன் துணையாளரே. மகிமையே எந்தன். தூயவரே எந்தன் துணையாளரே. மகிமையே எந்தன் மணவாளரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிற நாட்களில் எங்கள் ஓட்டத்தை முடித்து மணவாட்டியாய் நாங்கள் உம்மை வந்து ஒரு நாள் சந்திக்க போகிற கிருபையை எங்கள் அனைவருக்கும் தாரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும்
உம்மை ஆராதிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். அன்றைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:7. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சீயோன் கோட்டை, சீயோன் அது தேவனுடைய நகரம், பரலோகம், தேவனுடைய என்னச்சுன்னா வாசஸ்தலம் பண்ணுகிற பிதாவின் ராஜ்யம். இதை நம்ம பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள் என்று நம்ம சொன்னேன். இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள எப்படி சீயோன் கோட்டையை பிடிக்க தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டதோ, அதே போல் என்னச்சுன்னா தேவ அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து 2வது என்னச்சுன்னா ஐக்கியம் வேணும். எப்படி தாவீதுக்கு தேவனோடு ஐக்கியம் இருந்தது, சபை குறித்து ஒரு நல்ல என்னச்சுன்னா கரிசனை, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அடுத்து என்னச்சுன்னா அவனுக்கு ஒருவரோடு ஒருவர் என்னச்சுன்னா ஐக்கியமாக அவன் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். எனவே அதே போல் ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திர தேவ ராஜ்யத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பயணப்படுகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம், சபையோடு இருக்கிற ஐக்கியம், ஒவ்வொரு விசுவாசியோடு இருக்கிற ஐக்கியத்தில் சரியாக இருக்கணும். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சொன்னேன், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் சபையில் நம்ம இருந்தாலும் சில என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தடைகள் நமக்குள்ளே இருக்கும். அது சுபாவம், மனுஷீக தடைகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மனுஷீக தடைகளை களைந்து போடணும். உள்ளான மனுஷன் நம்ம என்னச்சுன்னா புதிய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு என்னச்சுன்னா சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். அதுக்கடுத்து ஒரு தடை வந்து என்னச்சுன்னா தாவீது அந்த கோட்டையை பிடித்து கொள்வதற்கு குருடரும் சப்பானியும் தடுப்பார்கள். குருடர் யார் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் கொஞ்சம் பேசினேன். குருடர் யார்? தன்னைத்தான் அறிந்து கொள்ளாதவன் குருடன். தன்னைத்தான் இருந்து தான் யார் என்பதை அறிந்து கொள்ளாதவன் குருடன். அடுத்து மாய்மாலம் பண்ணுகிறவன் குருடன். மாய்மாலம் பண்ணுகிறவன் அதாவது என்னச்சுன்னா உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு நினச்சுன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு ஆண்டர் பரிசேயரையும் அதே மாதிரி வேதபாரர்களையும் குறித்து கண்டித்தினார். அவர்கள் என்னச்சுன்னா குருட்டு உள்ளவர்கள், அவர்கள் குருடர்கள் அப்படின்னு ஆண்டர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. அதை பாத்திரத்தின் வெளித்தோற்றத்தை சுத்தமாக்குறாங்க, உள்ளேயும் என்னச்சுன்னா அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது. வெளியே சுத்தமாக்குற மாதிரி உள்ள சுத்தமாக்கு அப்படின்னு ஆண்டர் சொன்னார். அப்போ மாய்மாலம் பண்ணுகிறவர்களும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் குருடன்னு சொன்னார். அடுத்து என்னச்சுன்னா தன் சகோதரர்கள் என்னச்சுன்னா அன்பு செலுத்தாதவன், அவன் என்னச்சுன்னா குருடன் அப்படின்னு சொல்லப்பட்டது. எனவே ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா திவ்ய சுபாவம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். திவ்ய சுபாவம் என்ன? விசுவாசம், அடுத்து பொறுமை, அடுத்து வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தைரியம், அதோடு கூட என்னச்சுன்னா சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாம் குறித்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசித்தேன். இது இல்லாதவர்கள் என்னச்சுன்னா குருடர்கள் என்று சொன்னான். அதுக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், அவர்களும் குருடர்கள் அப்படின்னு வசனத்தில் வாசித்தோம். அடுத்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களுடைய மனக்கண் குருடாக்கப்படுது. தேவ சத்தியத்தை அறியாதவர்கள் குருடர்கள் அப்படின்னு. அடுத்து என்னச்சுன்னா சப்பானிகள். சப்பானி யார்? நடக்க என்னச்சுன்னா இயலாது. எப்படி நடக்கணும்னு தெரியும், எப்படி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எங்கே போகணுன்னு தெரியும், ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க. அவங்க நடக்கிற மட்டும் இல்லை, தங்கள் ஓட்டத்தை தடை பண்ணுவது சப்பானி. ஸ்தோத்திரம் இன்னைக்கு அநேகருடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறது. அதில் மிரியாமை குறித்து சொன்னேன். மிரியாம் அவருடைய செய்த தவறு நிமித்தமாக 7 நாட்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய பயணம் தடைபட்டது. அப்போ மிரியாமின் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது என்ன ஆவி? குறை சொல்லுகிற ஆவி. ஸ்தோத்திரம் இன்னும் ஒருவரை குற்றப்படுத்துகிற ஆவி, அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் பேசணும். அடுத்து அப்சலோம் என்ன? அவன் சுயமாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினான். தன் தகப்பனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி தனக்குன்னு ஒரு என்னச்சுன்னா டீமை உருவாக்கி செயல்பட்டவன். அவன் வந்து என்ன கடைசியில் அவன் என்னச்சுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கி அவன் மரித்து போனான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஓட்டத்தை தடை பண்ணுகிறவர். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் துர்ச்செய்தியை கொண்டு வந்தவர்கள். அதாவது 12 பேர் போனாங்க, அவங்க நற்செய்தியை கொண்ட 2 பேர், 10 பேர் துர்ச்செய்தி. இதனால் என்ன செஞ்சது? 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் போய் கானானில் சேர முடியாதபடி அவர்கள் வனாந்தரத்தில் சுற்ற ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஓட்டத்தை தடை பண்ணுகிற துர்ச்செய்தி களையப்பட்டு நற்செய்தி சொல்லுகிற நபர்களாய் மாறணும்.
அதுக்கடுத்து என்ன சொன்ன கோராகின் புத்திரர்கள், அவர்கள் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுடைய குல கலங்க ஏற்படுத்தி என்ன சொன்னா அவர்கள் ஓட்டத்தை தடை பண்ணி ஸ்தம்பிக்க பண்ணினார்கள் 250 பேர். எனவே அப்படிப்பட்ட சுபாவமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இது தடை பண்ணுகிற இந்த ஆவிகள்லாம் மேற்கொள்ளுகிற கிருபை விசுவாசிகளாகிய நமக்கு, பரலோக வாசிகளாகிய நமக்கு வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னச்சுன்னா, எருசலேம் என்கிற சபைக்குள் ஸ்தோத்திரம் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியத்தை என்னச்சுன்னா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 4 விதமான நபர்கள் என்னச்சுன்னா அங்கே இருந்தார். யூதா புத்திரர், பென்யமின் புத்திரர், எப்ராஹிம், மனாசே என்பவர்களின் புத்திரர்களும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யார் என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ யூதாவின் புத்தர்கள், முதலாவது யூதாவின் புத்தர்கள். யூதாவின் புத்தர், யூதா என்றால் என்ன? ஆதியாம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 29:35 வாசிக்கும். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று நினைச்சுனா பெயரிட்டார். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. யூதா என்றால் கர்த்தரை துதி. அப்போ தேவனுக்கு மகிமை. தேவ பிள்ளைக்கு, சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு, பரலோக வாசியாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் என்னச்சுன்னா முன்னால் இருக்க வேண்டியது என்னன்னா கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுது இருக்கணும்? அதான் சங்கீதம் 116 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் யார் போனோம் அப்படின்னு சொல்லுகிறார்? யூதா போனோம். அப்போ எல்லாத்துலையும் என்ன ஸ்தோத்திரம், எந்த காரியத்திலையும் யார் முன்னால் நிற்கணும்? யூதா நிற்கணும். ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு விரோதமாய் பெரிய கூட்டம் வந்து என்னச்சுன்னா அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தது. ஆனால் கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, அது என்னுடையது. நான் யுத்தம் பண்ணணும்னு சொன்னால் முன்னால் போக வேண்டியது துதி. அல்லேலூயா. துதி முன்னால் போனோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை எப்பவும் துதிக்கிற ஜனமா நீங்களும் நான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நம்ம துதிக்கணும் ஆண்டவர் சொன்னார்? எதுக்காக ஆண்டவர் துதிக்கணும்னு சொன்னா? சங்கீதம் 22:3 பாருங்க. சங்கீதம் 22:3 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலே நீ பரிசுத்த. ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரா? துதிக்குள்ள வாசமா இருக்கிறார். தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை, ஒரு சபை துதிக்க ஆரம்பிச்சா அந்த துதியின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கிறவங்களும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் கர்த்தரை துதிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நாவை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்த பழகணும். அப்போ துதி எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னால் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் லாபம் இருந்தாலும், நஷ்டம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், நன்மை இருந்தாலும், உயர்வு இருந்தாலும், தாழ்வு இருந்தாலும், எப்பவும் கர்த்தரை துதிக்க ஒரு தேவ பிள்ளை பழகிட்டா அந்த தேவ பிள்ளையின் நடுவே ஸ்தோத்திர கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மகிமை. அவர் துதியின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன். நம்ம துதிக்கும் பொழுதெல்லாம், அதான் வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். அப்போ தேவனை நம்ம அருகாமையில் கொண்டு வருவது, நமக்குள்ளாய் கொண்டு வருவது எது அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற துதி தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்பவும் துதிக்கணும் கர்த்தரை. ஆண்டவருக்கு இன்னும் 69ஆம் சங்கீதம் 30-31 வசனத்தை பாருங்க. 69, 30, 31 பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் என்ன துதிக்கணும்? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? ஸ்தோத்திரம். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள என்ன எருதை பார்க்கிலும், ஆண்டவருக்கு என்ன காளை எருதை பார்க்கிலும் எது விருப்பம்? நீங்கள் துதிக்கிற துதிதான் கர்த்தருக்கு விருப்பம். அதனால ஏசாயா 43:21 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43:21 வாசிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்கணும்.
ஆண்டவருடைய நாமத்தை எப்பவும் துதிக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம என்னச்சுன்னா கர்த்தரை துதிக்க தான் இந்த இடத்துல இருக்கிறோம். எந்த சபை ஆண்டவரை துதிக்கோ அந்த சபையில கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க நம்ம முன்னால நீங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய பெண்டிகாஸ்ட் என்னச்சுன்னா ஸ்தோத்திர சபைகளை ஆரம்பத்தில் இருக்கிற மூத்த விசுவாசிகள் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. ஸ்தோத்திரம். இசை கருவிகள் இருக்காது, ஒரு நல்ல மைக் செட் இருக்காது. ஆனா அந்த சபைகளை பார்த்தீங்கன்னா உள்ள ஜனங்க வந்தாலே அவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, ஒருவரோட பேச மாட்டாங்க. ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஜனங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன ஆயிட்டு ஒருவரை விசாரிக்கிறோம், ஒரு ட்ரெஸ் என்னச்சுன்னு எப்படின்னு பார்க்குறோம். அப்படி எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், செயல்படுகிறோம். சபைக்குள்ள வந்தாலும் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிக்கிற துதி அப்படி பிரகாரத்தில் வரும் பொழுது தேவனை துதிக்கிற சத்தம் வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதோடு உள்ள பிரவேசிக்கணுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? அந்த சபைகளில் நீங்க பாருங்க, தானா அற்புதம் நடந்தது, வியாதிகள் சுகமானது, பிசாசு ஓடிச்சு, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. ஸ்தோத்திரம். இந்த அற்புதம் இன்னைக்கு சபைகளில் இல்லை. ஏன்? கர்த்தரை துதிக்கிற இல்லை. பில்லி கிரகாம், அடுத்து என்னச்சுன்னா பென்ஹின், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை என்னச்சுன்னா நம்முடைய தேசத்தில் கர்த்தர் என்னச்சுன்னா எடுத்து பயன்படுத்தினா. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற என்னச்சுன்னா பெரிய பரிசுத்தவான்கள். இவர்கள் கூட்டத்தில் என்னச்சுன்னா இவங்க பெரிய பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, ஒரு சாதாரணமான செய்தி தான் கொடுப்பாங்க. அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப நுணுக்கமாக செய்திலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் முடவன் நடந்தான், செவிடன் கேட்டான், ஊமையன் பேசினான், குருடன் பார்த்தான். சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் எடுத்து உயிர்ப்பிக்கப்பட்டது. வீல் சேர்ல வந்தவங்க எழும்பி ஓடினாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு வந்தவங்க அவங்க எழும்பி என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் அதை தூக்கிக்கிட்டே ஓடினாங்க. அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க காரணம் என்ன? பின்னால பேக்ரவுண்டில் ஒரு கூட்டம் இருந்து என்னச்சுன்னா ஒரு வேற ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா 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 அல்லேலூ. இந்த சத்தம் மட்டும் தொனிச்சுக்கிட்டே இருக்கும், அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்க போச்சு? இல்லையே. இன்னைக்கு சபை துதிக்கலையே, சபை ஆண்டவரை ஆராதிக்கலையே. இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிற கூட்டம் தான் பெருகிட்டு, கணக்கு போடுகிற கூட்டம் பெருகிட்டு. ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவை சபை மனவாட்டிங்கிற சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறா, துதிக்கிற சபையாய் மாறணும். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 34:1 ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:1 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும். எப்போ? அமிலேக்குக்கு முன்பாக என்ன வேஷம் மாறி போன பொழுது அவன் என்ன ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தை, அவனுக்கு என்ன நெருக்கம், மரணத்தினுடைய நுனியில் இருக்கிறான். எப்போ அவனுக்கு மரணம் சம்பவிக்குன்னு தாவீதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில், உபத்திரமான நேரத்தில், போராட்டமான நேரத்தில் ஸ்தோத்திரம் தன்னுடைய உயிர் தப்புவிக்க வேண்டிய என்ன சூழ்நிலையில தாவீது சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னை தப்புவேன்னு கேட்கல. அவன் சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் என் உபத்திரத்திலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் வியாதியிலையும் பிரச்சனையிலையும் நெருக்கத்திலையும் கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லிட்டு அவன் அதை உடல அவன் கர்த்தரை. அதுக்கு அடுத்து 2ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமாய் மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டதை கேட்டு மகிழ்வார்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்து. அதனால என்ன, நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தா. நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவர் என் முகத்தை பிரகாசம் அடைய பண்ணினா, நான் வெக்கப்படலை. அடுத்து நான் கூப்பிட்டேன், அவர் என் இடுக்கணுங்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தா. நான் அவரை தேடினேன், எனக்கு ஒரு குறைவே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். இதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம துதிக்கல, அதனால இக்கட்டு மாறல. நம்ம துதிக்கல, அதனால நம்ம வாழ்க்கை பிரகாசமாகல. நம்ம அவரை துதிக்கல, அதனால நமக்கு வந்த துன்பத்தில் வேதனையில் நம்ம என்ன சிக்கிட்டே இருக்கிறோம், வெளியே வர முடியல. நமக்கு என்ன, அவரை துதிக்கல. நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையுடைய தேவை சந்திக்கப்படலை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ள வருகிற
எருசலேம் என்கிற தேவாலயத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள், பரலோக வாசி, பரலோகத்தை வாஞ்சித்து நிற்கிற அந்த சீயோன் வாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 84:4 பாருங்க. சங்கீதம் 84:4 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது என்ன செய்வார்களா, ஒருவரோடு ஒரு குசு குசுன்னு பேசுவார்கள் அப்படின்னா இருக்கு. என்ன இருக்கு, அவர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இங்க வந்தா குசு குசுன்னு பேசக்கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், ஆண்டரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல சொல்லுங்க, உள்ள வந்துட்டா உங்களுக்கு அவருக்குள்ள கனெக்ஷன் தான் இருக்கணுமே தவிர வேற எந்த கனெக்ஷனும் போகக்கூடாது. அல்ல சொல்லுங்க, நல்ல துதிக்க பழகணும். அல்ல சொல்லுங்க, துதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க பிரச்சனையை மாற்றுவா. துதிச்சு பாருங்க, உங்க பயம் மாறும். நீங்க துதிச்சு பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசமாகும், உங்க வாழ்க்கை பிரகாசமாகும். நீங்க துதிச்சு பாருங்க, இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பா. நீங்க துதிச்சு பாருங்க, உங்க தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் வியாதிகள் சுகமாகும். அல்லேலூயா. துதிக்கணும், சபை நல்லா துதிக்க பழகணும். நல்லா என்ன செய்யணும், துதிச்சு நல்ல கர்த்தரை மகிமைப்படும். நல்ல வாயை திறந்து கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்படிப்பட்ட சபையை நம்ம சபை மாறணும். அல்ல சொல்லுங்க, நேரத்தை கருதி. ரெண்டாவது, அங்கே யார் இருந்தா, ஸ்தோத்திரம், எருசலேம் என்கிற தேவனுடைய வீட்டுக்குள்ள இருந்தவர்கள். ரெண்டாவது யாரு, 1 நாளாகமம் 9:3 வாசிக்கிறோம். பென்யமின் புத்திரர் யார் இருந்தாங்க, பென்யமின். அவங்க அதுக்கு அர்த்தம் என்ன, ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது, ஆதியாகமம் 35:18 பாருங்க. ஆதியாகமம் 35:18 பாருங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது, யாரு, ராகேலுடைய மரண காலத்தில் ஆத்துமா பிரியும் பொழுது அவனுக்கு பெனோலி என்று என்ன செய்தா பெயரிட்டாள். பெனோலி அப்படின்னு சொன்னா துக்கத்தின் மகன், வேதனையின் மகன், வருத்தத்தின் மகன், ஸ்தோத்திர, போராட்டத்தின் மகன் அப்படின்னு என்னச்சுன்னா பெனோலி அப்படின்னு பேர் வச்சா. பிறப்பு என்னச்சுன்னா துக்கம் தான், பிறப்பு என்னச்சுன்னா வேதனை தான், பிறப்பு வருத்தம் தான், பிறப்பு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு நல்ல என்னச்சுன்னா சூழ்நிலை இல்லை. ஆனா அவங்க அப்பா அவனுக்கு பேர் வச்சாரு, அந்த பெனோலி என்கிறத மாத்தி அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பன் அவன் துக்கத்தின் மகன், வேதனையின் மகன், சஞ்சலத்தின் மகன், வருத்தத்தின் மகன் என்று இருக்கிறத நம்முடைய பரம தகப்பன் எப்படி மாற்றுமா, என் வலது கரத்தின் பலன் என்று கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பிறந்தது ஆபிரகாம், ஸ்தோத்திரம், பிறப்பில் என்னச்சுன்னா தனி மனிதன். ஆனால் கர்த்தர் என்னச்சுன்னா அவனுக்கு பேரை மாற்றினா ஆபிரகாம் என்று மாற்றின பொழுது சகல ஜாதிகளுக்கும் அவன் தகப்பனாய் மாறினான். ஐயா, என் வாழ்க்கை சிறுமைதான், நான் தனிப்பட்ட மனிதன், ஸ்தோத்திரம், ஒரு சந்ததியை பெற்றெடுக்க என்னச்சுன்னா லாய்க்கில்லாதவன் தான். ஆனால் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய்மாக என் ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் பிறந்தது யாக்கோப்பு. யாக்கோப்பு என்ற எத்தன் என்னை பெற்றெடுக்கும் பொழுது என் பெற்றோர்கள் என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் என்னை ஒரு எத்தனாக பெற்றெடுத்தார்கள். ஆனால் என் தேவனோ என்னை இஸ்ரவேலாய் தேவ பிரபுவாய் மாற்றினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பென்யமின் புத்திரர் ஸ்தோத்திரம் எருசலேம் என்கிற சபைக்குள்ளாய் இருந்தார்கள். அவர்கள் யார், தேவ பலனை பெற்றவர்கள், தேவ பலனை சார்ந்திருக்கிறவர்கள், தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவ பலத்தினால் என்னச்சுன ஸ்தோத்திரம் அதில் என்னச்சுன வாழ்க்கையில் என்னச்சுன அது நடத்தப்பட்டவர்கள். அவர்கள் தான் பென்யமின் புத்திரர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளை சுய பலத்தை சார்ந்து வாழக்கூடாது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்கள் ஞானத்தையோ உங்க திறமையோ ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளையோ பேக்ரவுண்டை வச்சு நீங்க வாழக்கூடாது. என் பலனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாய் பென்யமீனா இருக்கணும். உங்கள் துக்கம் மாறணுமா, ஸ்தோத்திரம், உங்க வருத்தம் மாறணுமா, உங்க சஞ்சலம் மாறணுமா, உங்க போராட்டம் மாறணுமா, உங்கள் வருத்தமான நினைச்ச ஸ்தோத்திரம் கசப்பான சூழ்நிலைகள் மாறணுமா, தேவ பலனை என்றைக்கு சார்ந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு பெனியேல் என்று சொல்லப்பட்டவன் பென்யமீனாய் மாற கர்த்தர் உதவி செய்வார்.
எனவே உங்க வாழ்க்கை என்னச்சுன்னா அந்த தேவ கரத்தின் பலன் என்று நினைச்சு வலக்கரத்தின் மகன் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ பலத்தை சார்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். அதனால தான் அழகா என்ன ஸ்தோத்திர சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திர பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவது இல்லை. கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அதே 18:1 வாசிக்கிறோம். 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 84:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 84:5 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தேவனில் பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவா. அதனால தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:29 பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறாராம். அடுத்த வசனம், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாரு பலத்தில் சார்ந்திருக்கிறோம், யாரு பலத்தை நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு தேவ பலத்தை சார்ந்திருக்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த காரியத்தை செய்தாலும், உங்கள் வேலையா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், இல்ல படிப்பா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஊழியமா இருக்கட்டும், உங்கள் பலம் எனக்கு திறமை இருக்கு நான் செய்வேன் நினைச்சா நீங்க தோத்து போயிருவீங்க. ஆனா கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருந்தால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னா கர்த்தர் கீழே தள்ளினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஒரு தேவ பிள்ளை நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுதமோ, ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா போதும், நம்மை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பழைய பாட்டு இருக்கு, ஸ்தோத்திரம், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. ஸ்தோத்திரம். அந்த பாட்டு பாருங்க, எல்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம் பாருங்க. டி மைனர் கொடுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி முடியல. தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. ஆள் பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்து
என் பணபலத்தால் படைக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த முடியல, என் வாய்பலத்தால் வாழ முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென். நம்முடைய பலம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு பலன். ஆமென். அல்லேலூயா. நம்ம சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அங்கே இருக்கிற செலிப்ரிட்டெல்லாம் இருக்கிற என்னச்சுன்னா ஒரு பெரிய என்னச்சுன்னா நகரம், பெரிய பிரபலங்களாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்னச்சுன்னா நகரம் தான் லாஸ் ஏஞ்சல். ஹாலிவுட் அதில் தான் இருக்குது. அதில் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், சினிமா துறையில் ஆஸ்கார் விருது பெற்றவர்கள், விளையாட்டுத் துறையில் பிரபலமானவர்கள், இதே போல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எந்தெந்த என்னச்சுன்னா துறையில் பிரபலமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வாழ்ந்த ஒரு நகரம் தான் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். அதில் வந்து என்னச்சுன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் கட்டியிருந்த வீடுகள் பல மில்லியன்ஸ், ஸ்தோத்திரம் பல மில்லியன், நூற்றுக்கணக்கான மில்லியன் அந்த அளவில் வீடு கட்டிருந்தாங்க. ஃப்ளைட், தனி ஃப்ளைட். ஒரு சகோதரியை மட்டும் என்னச்சுன்னா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, 138 மில்லியனில் அவளுடைய என்ன காரும் அவளுடைய பங்களாவில் இருந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவளை வைத்திருந்த பேக், அவள் வைத்திருந்த அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள. அதெல்லாம் என்னச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் 5ஆம் தேதி இவங்கெல்லாம் கூடி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இவங்கெல்லாம் கூடி என்னச்சுன்னா எல்லாம் சொன்னாங்க, எப்பவுமே ஆஸ்கார் விருது வாங்கினா காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் என்னச்சுன்னா ப்ரைஸ் பண்ணுவாங்க, நல்லா உயர்த்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு கூடி என்னச்சுன்னா அதை நடத்தி கொண்டிருந்த அந்த பெண்மணியானவள் அவள் சொன்ன ஒரு வார்த்தை, நம்முடைய தேசத்தில் கடவுளுக்கு இடமில்லை, நம்முடைய தேசத்தில் கடவுள் 0 அப்படின்னு சொன்னான். அவர் 0 5ஆம் தேதி சொன்னான். 48 மணி நேரத்தில் தேவன் யார் என்பதை லாஸ் ஏஞ்சல்ஸில் நிரூபித்து காண்பித்தார். அவர்களுக்கு இருக்கிற நினைச்சின பணமோ, அவர்களுக்கு இருக்கிற புகழோ, அவர்களுக்கு இருக்கிற நினைச்சின பெரிய பங்களாவோ, அவர்களுக்கு இருக்கிற காரோ, அவர்கள் வைத்திருந்த ஃப்ளைட்டோ, அவர்கள் வைத்திருந்த நினைச்சினா அந்த ஆடம்பரமான சூழ்நிலைகள், அவர்கள் வைத்திருக்கிற பணங்களோ ஒரு நிமிஷத்திற்கு உதவ முடியவில்லை. ஒரு நிமிஷத்தில் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் தெருவில் வந்துட்டாங்க. லக்ஸரியான வீட்டில் என்னச்சுன்னா பெரிய பங்களாவில் வாழ்ந்தவர்கள், சொகுசா என்னச்சுன்னா தூங்கினவர்கள், ஒரு நிமிஷத்தில் என்னச்சுன்னா ரோட்டில் வந்து என்னச்சுன்னா நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு இருக்கிற எல்லாம் தெரியுமா, நமக்கெல்லாம் கொரோனா வந்து எல்லாம் தெரியும். என்ன வந்து தெரியும்? அதுக்கடுத்து போன வருஷங்களில் என்னச்சுன்னா தண்ணி அங்கங்கே வந்தது நமக்கு எல்லாம் தெரியும். அங்கங்கே தண்ணி வந்ததில் நமக்கு தெரியும். பணக்காரன் ஏழை ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் என்ன எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்? ஏன் ஒரு பிரெட்டு தருவானா? அன்றைக்கி நம்ம பணம் எங்கே போச்சு? அடுத்து நம்முடைய என்னச்சின பிரதமர் என்னச்சா திடீர்னு சொல்லி அம்மா என்னச்சின 1000 ரூபா செல்லாது அப்படின்னு போட்டார். நம்ம எங்கே போய் நின்னோம் எல்லாரும்? உங்கள் பணம் அன்னைக்கு உதவிச்சா? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எங்கே நம்ம சார்ந்திருக்கிறோம்? எந்த பலத்தை சார்ந்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நல்லா இருப்பேன். இல்லவே இல்லைங்க, கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. டைட்டானிக் கப்பல் என்னச்சுன்னு உண்டாக்கினவர் தாமஸ் ஆண்ட்ரூ என்று சொல்லப்படுகிற பிரசித்தி பெற்ற என்னச்சுன்னா கப்பல் கட்டுமான என்னச்சு நிபுணர். அவர் என்னச்சுன்னா தாமஸ் ஆண்ட்ரூ என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் டைட்டானிக் என்கிற கப்பல் என்னச்சுன்னா கட்டிட்டு என்னச்சுன்னா அவர் 1061 நினைக்கிறேன். அந்த 61 என்னச்சுன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி பயணம் புறப்படுகிறது. 12ஆம் தேதி பயணம் புறப்படும் பொழுது எல்லாரும் வந்து அந்த கப்பலுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அந்த கப்பலுக்கு முன்னால் நிற்கும் பொழுது இந்த தாமஸ் ஆண்ட்ரூ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இந்த கப்பல் கட்டுமான நினைச்சா அவ்வளவு சிறப்பானது, இந்த கப்பல் கடவுளே வந்தாலும் சேதப்படுத்த முடியாது. இந்த கப்பலை யார் வந்தாலும் சேதப்படுத்த முடியாது, கடவுளே வந்தாலும் சேதமாகாது.
அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா அது 1961 நினைக்கிறேன், 61 ஸ்தோத்திரம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சொல்லுகிறார். 13ஆம் தேதி பயணம் புறப்படுகிறது. 15ஆம் தேதி கப்பல் 2ஆய் பிளக்கிறது. பனிப்பாறைகள் மோதி அது 2ஆய் பிளக்கப்படுகிறது. இருக்கிற ஆயிரக்கணக்கானவர் மாண்டு போனார்கள். அதில் என்னச்சுன்னா இந்த கப்பல் கடவுளே வந்தாலும் சேதப்படுத்த முடியாது என்று சொன்ன தாமஸ் ஆண்ட்ரூ என்று சொன்ன அந்த என்னச்சுன்னா கப்பல் கட்ட நிபுணர், அந்த பொறியாளர் என்னச்சுன்னா அதிலே மரித்து போய்விட்டார். உங்கள் பலன் என்ன, நம் பலன் என்ன? நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷத்தில் தெருவில் எல்லாம் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு பலன். அல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும்? எத்தனை சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஐயா, நீங்கள் பலவீனமான ஆட்களாக இருந்தாலும் உங்களை பலப்படுத்துது அவர் தான். அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம படிப்பு ஒன்றுமே இல்லை, நம்முடைய பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய வேலை தொழில், நமக்கு இருக்கிற அந்தஸ்து, எனக்கு எத்தனை இது இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் என்னச்சுன்னா ஒன்றும் இல்லை, நத்திங் தான். நமக்கு தேவை அவருடைய கிருபை. அல்ல சொல்லுங்க. நமக்கு தேவை அவருடைய பாதுகாப்பு, நமக்கு தேவை அவருடைய சமாதானம். அல்லேலூயா. அதை நம்பிருங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பென்யமின் அவனுடைய வாழ்க்கையில் நினைச்சன ஸ்தோத்திரம். எதை சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? அடுத்து மூன்றாவது 1 நாளாகமம் 9:3 வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 9:3 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே என்னச்சுன்னா எப்ராயிம் புத்திரர். என்ன புத்திரர் சொல்லுங்க? எப்ராயிம் புத்திரர். 1 ஸ்தோத்திரம். அதுல எப்ராயிம் என்பது என்ன? 1 ஆதியாம் புத்தகம் 41 அதிகாரம் 52 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 41:52 பாருங்க. நான் சிறுமை பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்ன செய்தாரா? பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசம். வாழ்க்கையில் என்னச்சுன்னா சபைக்குள்ள வரும் பொழுது எப்படி வந்தோன்னு பாருங்க. ஆனால் சபைக்குள்ள இருக்கிற இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னு பாருங்க. ஒரு நாள் சபைக்குள்ள வந்த நம்மளை ஆண்டவர் என்னச்சுன்னா கீழாக்கவே இல்லை, நம்ம எல்லாத்தையும் மேலாக்கினா, நம்மை விருத்தி அடைய பண்ணினா, நம்மை பெருக பண்ணினா, நம்மை விஸ்தாரம் பண்ணினா. ஐயா, நம்முடைய பிறப்பு என்னச்சுன்னா சிறுமை. நாம் நெருக்கப்பட்டோம். இந்த உலகத்தால் என்னச்சுன்னா சிறுமைப்படுத்தப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த யோசேப்பு சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினா. எப்படி பழுக பண்ணினா? அந்த தேசத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அடிமையா போனா அவனை கர்த்தர் என்னச்சுன்னா முதலாவது வீட்டுக்கு அதிகாரியா மாத்தினார். அல்லேலூயா. வீட்டுக்கு அதிகாரி. 41:40 வாசிக்கிறோம். அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறினான். அரண்மனைக்கு அதிகாரியாய் மாறினான். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 41:41 43 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முழு எகிப்து தேசத்துக்கு அவன் எப்படி மாறிட்டான்? அதிகாரியா. வீட்டுக்கு அதிகாரி, அவன் ஸ்தோத்திரம் அரண்மனைக்கு அதிகாரி, அதுக்கு அடுத்து தேசத்துக்கு அதிகாரியா மாறினா. 57 வசனம் சொல்லுகிறது. 57 அவன் சகல தேசத்தாரும் தங்களுக்கு என்னச்சுன்னா பஞ்சம் வந்த பொழுது பார்வோன் இடத்திற்கு என்னச்சுன்னா போகல. யார் இடத்துல போனாங்களாம்? யோசேப்பின் இடத்தில் போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவ பலத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் சிறுமைப்படுத்துவது அல்ல, நம்முடைய சிறுமையை மாற்றி நம்மை பெருக்கத்தை தருகிறவர், நம்முடைய சிறுமையை மாற்றி நம்மை விஸ்தாரப்படுத்துகிறவர், நம் சிறுமையை மாற்றி நம்மை பழுக பண்ணுகிறவர், நம் சிறுமையை மாற்றி நம்மை என்ன ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 5:10 வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்கு எப்ராயிம் புத்திரர், அவன் ஆண்டவர் நம்மை பழுக பண்ணுவார். சபைக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் உங்களை சிறுமைக்குள்ள வைக்க மாட்டார். உங்க சிறுமையை மாற்றி உங்களை பழுக விஸ்தாரப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். கடைசி இன்னொரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 9:3 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னு நினைச்சன ஸ்தோத்திரம் அந்த வசனம் 41 ஆதியாகமம் 41:51 வாசிங்க.
அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 41:51 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன செஞ்சாரா? ஒரு அலையில சொல்லுங்களேன். சபை சிலது மறக்கணும். சபை மக்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. எதை மறக்கணுமா? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் மறக்கணும். வேதத்தில் என்னச்சுன்னா மறக்காம மனசுக்குள்ள வச்சிருந்தது பெரிய என்னச்சுன்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டு, நம்ம என்னச்சுன்னா சிலவங்க சொன்ன வார்த்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். சிலவங்க செஞ்ச சில காரியம் மனசுக்குள்ளே இருக்கும். எங்கள் அப்பா இப்படி பேசிட்டாரு, எங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்க, எங்கள் மாமி அப்படி பேசிட்டாங்க, எங்கள் மாமா அப்படி பேசிட்டாங்க, எங்கள் நாத்தனா அப்படி பேசிட்டாங்க, என் மருமக அப்படி பேசிட்டாங்க, என் சகோதரன் இப்படி பேசிட்டான், என் சகோதரன் இப்படி பேசிட்டான். அதை என் மனசை விட்டு மாறவே மாட்டேங்க. இன்னைக்கு மாறணும், மன்னிக்கணும். என்ன இல்லையா? மறக்க பண்ணினா அவன் சகோதரன் என்ன செஞ்சாங்க? அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, வித்து போட்டாங்க, அவன் தரிசனத்தை கெடுத்தாங்க, அவன் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு தடையாக இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை உயர்வுக்கு தடையாக எல்லாம் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் மறக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் தான். நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் நினச்சேன்னா ஸ்தோத்திர ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னுடைய தகப்பன் தாய் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் எங்கள் பாஸ்டர் வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் பாஸ்டர் நல்ல ஒரு பாஸ்டர், ரொம்ப அருமையான பாஸ்டர். ஆனால் எங்கள் பாஸ்டர் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அன்னைக்கு எனக்கு அது கசப்பாக இருந்தது. ஒரு நாள் என்னச்சுன்னா எங்கள் பாஸ்டர் வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன். அப்போ எங்கள் பாஸ்டர் வீட்டில் எல்லோரும் என்னச்சுன்னா அவங்க கேரளாவுக்கு காலையிலேயே அவங்க போயிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. நான் வீட்டில் என்னச்சுன்னா பார்க்குறேன், எங்கள் பாஸ்டர் இல்லை, பாஸ்டம்மா இல்லை, யாருமே இல்லை. காலையில் எனக்கு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு என்னச்சுன்னா வாலிப பையன், சாப்பிட்றதுக்கு என்னச்சுன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து என்னச்சுன்னா மத்தியானம் பார்க்குறேன், இல்லை. வாட்ச்மேன்ட்டு கேட்குறேன், எங்கேயோ வெளில போனாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பாடு இல்லை. சாயந்தரம் எங்கள் பாஸ்டர் வந்தாங்க. எங்கள் பாஸ்டர் ஐயா என்னச்சுன்னா அவர் என்னச்சுன்னா எல்லாம் வீட்டில் வந்தோடனே நான் காரில் வந்தோடனே எனக்கு சந்தோஷம். உடனே உள்ள லக்கேஜெல்லாம் எடுத்து என்னச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு எல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ ஒரு வாழைத்தார் உள்ளே இருந்தது. அந்த வாழைத்தாரில் என்னச்சுன்னா அப்படி பழத்தை அந்த தாரை எடுக்கும் பொழுது 2 பழம் அதில் சீட்டில் விழுந்துட்டு. உடனே எங்கள் பாஸ்டர் ஐயா எடுத்து என்கிட்ட கொடுத்தார், இந்தா இதை சாப்பிட்டு அப்படின்னு சொன்னேன். நான் உடனே அதை எடுத்து ஒரு ஜன்னலில் வச்சுட்டு நான் உள்ளே என்னச்சுன்னா மற்றெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் எங்கள் பாஸ்டர் ஐயா காருக்குள்ளே அந்த பழத்தார் வச்சுருக்க இடத்த பார்த்தார். அதில் 2 பழம் என்ன செஞ்சு 2-3 பழம் என்னச்சுன்னா அந்த தாருக்கு அடியில் இருந்து என்ன ஆகிட்டு கொஞ்சம் கனிஞ்சு அதை அப்படியே நான் நசிஞ்சு. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னேன், அந்த பழத்தை எங்கே அப்படின்னு கேட்டார். அந்த அங்கே இருக்கு, நல்ல வேலைக்கு முழுங்கலை, அதான் அங்கே இருக்கு. எங்கள் பாஸ்டர் ஐயா உடனே அந்த பழத்தை வாங்கிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டு அது பிறகு கூட சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி நான் வளர்க்கலை. எங்கள் வீட்டில் என்னச்சுன்னா வாழைத்தாரை அப்படியே கட்டி எங்கள் அப்பா தொங்க போடுவார். அதையும் நாங்கள் சாப்பிட்டு என்னச்சுன்னா அதுக்கடுத்து எங்கள் மாட்டுக்கு தூக்கி போடுவாங்க எங்கள் அப்பா. வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அதுக்கடுத்து என்னச்சுன்னா மாதுளை, அதுக்கடுத்து என்னச்சுன்னா பழாப்பழம், அடுத்து என்னச்சுன்னா இப்படி பல வகையில் அன்னாச்சி பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்குன்னா பிள்ளைகள் திருப்தி அடையணும். அப்படி தான். இப்போ நான் ஒரு நாள் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக இந்த வாரத்தில் போயிட்டு வந்தேன். ஏன்னா போன மாதம் நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரேன், கிறிஸ்மஸ்க்கு முன்னால் பார்க்கல. அதனால் என்னச்சுன்னா போய் எங்கள் அப்பா பார்க்க போனேன். நான் போன உடனே எங்கள் அப்பா எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி, அந்த ஒரு வாழைத்தார் மேலே கடந்ததுடா, அவனுக்கு ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்னு ஒரு பெரிய வாழைத்தாரை வெட்டு. இது சுந்தரி வாழைடா, இது ரொம்ப வியாதி என்னச்சுன்னா போகும், இது என்னச்சுன்னா நல்ல பழம், இது கிடைக்கவே கிடைக்காது. அந்த வாழைத்தாரை கொண்டு போன்னு தலைகளை நிற்கிறேன். அதனால் எப்பா நம்ம வீட்டில் யாரும் பழம் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடணும், எனக்கு அது வேண்டாம்ப்பா, உரிச்சி கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ, நான் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. எங்கள் அப்பாட்ட என்னச்சுன்னா அப்படி என்னச்சுன்னா எங்கள் அப்பா எங்களை வளர்த்தார்.
ஆனால் அன்னைக்கு தான் ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் படுத்துட்டாங்க. கையை வைத்து ஆண்டரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே, அப்பாவும் நீங்கள் தான், அம்மாவும் நீங்கள் தான், எனக்கு யாருமே இல்லைப்பா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி ஆண்டர்ட்ட இருந்தேன். என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு. அன்னைக்கு அவர் கையை பிடிச்சவர் இன்னைக்கு வரை என்னை கைவிடவே இல்லை. அவரை வச்சுக்கோங்க, அவர் முன்னால் வைங்க, அவரை பிடிச்சிக்கோங்க. வேறு என்ன பிடிச்சிருக்கீங்க? ஐயா என் பிள்ளை என்னை கஞ்சி ஊற்றுவான், இல்லை மண்ணள்ளி போட்டுருவான், மண்ணள்ளி போட்டுருவான். தேவ சமூகத்தில் சொல்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் பிறர் முகம் பாராதபடி உனக்கு கணவனாக இருப்போம், உனக்கு மனைவியாக இருக்குன்னு சொன்னவங்க அடுத்த நேரத்தில் மாறிடுதாங்க. அன்பு போயிட்டு இன்னைக்கு யாரை நம்ம சார்ந்திருக்கிறோம், யார் பலத்தில் இருக்கிறோம்? நம்மை காயப்படுத்தினவர்களை மறக்க பழகுங்கள். கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இன்றைக்கி எங்கள் பாஸ்டையாட்ட நான் போகிறேன், 5 ரூபா கொடுத்து எங்கள் பாஸ்டையா என்னச்சுன்னா போய் அந்த பேங்கில் போய் அதை எடுத்துகிட்டு வா, இல்லை போட்டுட்டு வான்னு அனுப்புவார். ஆனால் 5 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு போவேன். 1.75 எனக்கு டிக்கெட், அது டவுன் பஸ்ஸில் போனான். அதே மாதிரி வரும்பொழுது 1.75. எங்கள் பாஸ்டர் எனக்கு உண்மையை கற்றுக் கொடுத்தா, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தா, கர்த்தரை சார்ந்து கொடுக்க கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கி எனக்கு தெரியலை. அங்கேருந்து திரும்பி வருவேன், 1.5 ரூபா, 1 ரூபா டீ, 50 பைசா வடை சாப்பிட்ற. ஏன் அந்த 1.5 ரூபாய் போட்டிருப்பேன். 1, 2, 3, 4 கழிச்ச பிறகு எங்கள் பாஸ்டர் எப்போ கேட்பான்னு தெரியாது. ஒரு நாள் அதே மாதிரி கேட்டார், டேய் நான் உன்கிட்ட எவ்வளோடா கொடுத்தேன்? எங்கள் 5 ரூபா. நான் நினச்சேன் பேங்கில் போட்டதை நினச்சேன். இல்லை, நான் உனக்கு கையில் காசு 5 ரூபா. எவ்வளோ செலவாச்சு? 3 ரூபா 50 பைசா. மற்றது எங்கடான்னு கேட்டார். பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தேன். எங்கள் பாஸ்டரை கையில் வாங்கிக்கிட்டார். எங்கள் பாஸ்டரை கொடுமையானவரா? இல்லை, இன்னைக்கு வரையும் உண்மையாக இருக்குன்னு அதுக்கு காரணம் அதுதான். என்னை உருவாக்கினார் கர்த்தர், என்னை புடமிட்டார் கர்த்தர். வாழ்க்கையில் என்னச்சுன்னா நான் எப்படி இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கி எங்கள் பாஸ்டையாட்ட போனால் நான் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கிறேன். எங்கள் பாஸ்டையாட்ட போனால் இன்றைக்கி இந்த டீசல் போட்டுக்கோடா காருக்கு, இந்தாடா பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போடா. நான் இன்றைக்கி போனேன், எங்கள் பாஸ்டர் இருந்தா நீ வந்து ஏதோ குடிச்சிட்டு போடா அப்படின்னு கையில் 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. போதுமா, இன்னும் வேணுமா? ஆனால் அன்னைக்கு 5 ரூபாயில் என்னச்சுன்னா என் உண்மையை கண்டுபிடிச்சார். நம்ம ஆண்டருக்கு எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, இவங்கெல்லாம் வேதனைப்படுத்திட்டாங்களே, நம்ம மன்னிக்கவே முடியல. இன்னைக்கு மன்னிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனாசே, கர்த்தர் என்னை நினைச்சிற என் வருத்தங்களை மறக்க பண்ணினார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் சபையில் இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் துதிக்கிற அனுபவம் இருக்கிறான்னு பாருங்க. நான் உண்மையாக கர்த்தரை துதிக்கிறேன்னு பாருங்க. உண்மையாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன்னு பாருங்க. ஆண்டவரை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வந்து விசிட்டேஷாக வந்துட்டு நான் போகக்கூடாது. என் நாவுகள் கட்டப்படக்கூடாது. என் நாவுகள் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரம்பப்பட்டு இருக்கணும். அதற்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் ஆராதனை நடத்துகிற அதை பற்றி எனக்கு பரிசு இல்லை. நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன். அவர் சபையில் என் துதி எழுமணும். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கணும்ப்பா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எருசலேம் ஆண்டவர் வாசிகள், சீயோன் வாசிகள், ஆண்டவர் நாங்கள் உண்மை துதிக்கணும் ஆண்டவரே, உண்மை துதிக்கணும் ஆண்டவரே. அங்கே எப்பவும் ஓயாமல் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பரலோகத்துக்கு போவதற்கு நிழலாட்டம் தான் சபை. நம்ம சபை துதிக்கணும். அப்போ தான் அங்கே பரலோகத்தை நம்ம எப்பவும் அல்லேலூயா என்று கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பார்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த துதி ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. துதியின் ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, துதியின் ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. துதியின் ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த துதியின் ஆவி எங்க மேல ஊற்று ஆண்டவரே. என் மேல ஊற்றுங்க, என் மேல ஊற்றுங்க. நல்ல துதிக்க சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிக்க ஆரம்பிச்சால உங்க பலவீனம் மாறும். நீங்க துதிக்க ஆரம்பிச்சால உங்க கட்டுகள் உடையும். நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உங்க வாய்கள் திறக்கப்பட்டாலே அமை அற்புதம் நடக்கும். இந்த ஆமை காலை நேரத்தில் எல்லாரும் நல்ல வாய்
வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, பரிசுத்த தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து விடுதலையோடு 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 நல்ல எல்லாரும் தம்பிமார் ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆமென் சகோதரமார் எல்லாரும் நல்ல வாயை திறந்து தகப்பன்மார் தாய்மார் எல்லாரும் கர்த்தரை துதிங்க. உங்கள் சொந்த வார்த்தையினால கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவே நீ நல்லவர். அந்த முறுமுறுப்பல உங்க வாயை விட்டு அகழ்ந்து போகட்டும். ஆமென். கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவா, சில நுகங்களை கர்த்தர் உடைப்பா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகன்று போகும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை குடிகொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி வழி திறக்கப்படும். நல்ல துதிங்க 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 துதிங்க. பின்னால எல்லாரும் கர்த்தர் நல்ல துதிங்க. தேவனை துதிக்க தான் நம்மளை ஆண்டவர் ஏற்படுத்தினா. அவர் துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்க துதிக்கும் பொழுது உங்கள் மத்தியிலே வந்து உங்களை தொடுவா, அவருடைய வல்லமை வெளிப்படும். மகிமை 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 கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, பரிசுத்தருக்கு மகிமை, அற்புதமானவருக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, உன்னதமான தேவனுக்கு மகிமை, ஓ ஒப்பற்ற தேவனுக்கு மகிமை. அவரே துதிக்கு பாத்திரர். உரதன ரம ஷகதன ரபபபப யந்தல ரபபமனர சந்தர ரபபபப யத்தல ரபபப. வலது கை அவருக்கு நேராக உயர்த்தி, என் பலத்தில் இல்லப்பா, உங்க பலத்தை நம்பி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லப்பா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்னால் எல்லாம் நடந்தது என்பது அல்ல, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நான் நிற்பது நிர்மூலமாகாம இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு வரை இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருப்பது உங்க பலன் தான் ஆண்டவரே. ரட்சிப்பை காத்து கொண்டிருப்பது உங்க பலன் தான் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நிற்பது உங்க கிருபை தான் ஆண்டவரே, உங்க பலன் தான் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இருக்கிற சோர்ஸ் இல்லை ஆண்டவரே, எனக்கு இருக்கிற சோர்ஸ் இல்லப்பா, என்கிட்ட இருக்கிற ஞானம் இல்லப்பா, என்கிட்ட இருக்கிற அறிவு இல்லப்பா, என்கிட்ட இருக்கிற திறமை இல்லப்பா, என்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் இல்ல ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபை தான், உங்க பலன் பலன் பலன். அந்த பலன் போதும் ஆண்டவரே, அந்த பலன் போதும் ஆண்டவரே, அந்த பலன் போதும் ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு போதும் ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு போதும் ஆண்டவரே. இதுவரை என் சுய பலத்தை சார்ந்திருந்த அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தார ஆண்டவரே. உங்க பலத்தை சார்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா, உங்க பலத்தை சார்ந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்க பலன் தான் ஆண்டவரே, உங்க பலன் தான் ஆண்டவரே. நம்மை பழுக பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே, நம்மை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே, நம்மை விருத்தி அடைகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. அப்படியே கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏதாவது வருத்தங்கள், யாரும் ஏதாவது கசப்புகள் அது இருந்தா பரலோகம் போக முடியாதுமா, பரலோகம் போக முடியாது சகோதரா. அன்பு தகப்பனே தாயே, பரலோகம் போக முடியாது. சியோன் வாசிங்கிற சொன்னவங்க தங்க வருத்தத்தை மறக்கணும். அவர் நம்மை அக்கிரமக்காரா இருந்த பொழுது நம்மை மன்னித்தா, நம் மன்னிக்கணும், மன்னிக்கணும், அந்த வருத்தத்தை மறக்கணும். எப்ப மனவாட்டியாங்கிற சபையில ஆண்டவர் என்னச்சுன்னு ஐக்கப்பட்டா, உன் தகப்ப வீட்டை மறந்துரு, நீ இருக்கிற இடத்தை மறந்துரு, அப்போ ராஜாவும் அலைகளை பிரியப்படுவான்னு அப்பதான் சொல்லுது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே,
அந்த கசப்பை எடுத்துருது ஆண்டவரே. யோவாப்பு தன்னுடைய சகோதரனாகிய ஆசகேல் வாலிபர்கள் எழும்பி சிலம்பமானவன் அப்னேர் சொன்னான். ஆனா யோசேப்பு சொன்னான். சரி, யோவாப்பு என்னச்சுன்னா சரின்னு சொல்லிட்டான். வாலிபர்கள் சிலம்பம் பண்ண வேண்டியதை யோவாப்புடைய சகோதரன் ஆசைகள் அப்னேரை துரத்திட்டு போறான். அவன் சொல்லுகிறப்பா, வாலிபங்கிட்ட போய் யுத்தம் பண்ணுப்பா, என்கிட்ட ஏன்பா வர? அவன் ஓடி வரான், தீவிரமாக வரான். அவனை கொன்றுவான்னு நினச்சிட்டான் அப்னே. உடனே ஈட்டியை நீட்டினான், அதில் குத்துப்பட்டு ஆசைகள் செத்துட்டான். யோவாப்பு மனசிலே வச்சிருந்தான். சில வருடங்கள் கழித்த பின்பாக அப்னேர் வந்து தாவீது கிட்ட சமாதானம் பண்ண வரான். இதுவரையும் சவுலுடைய போர் தளபதி இப்போ அங்கே வந்து சமாதானம் பண்ண வரான். வந்துட்டு சமாதானத்தோடு திரும்பி போகும் பொழுது யோவாப்புக்கு செய்தி கிடைக்கி அப்னேர் வந்துட்டு போனான். தாவீதுகிட்ட போய் சண்டை போடுதான். ஏன்னா அவன் மாமா, சகோதரியுடைய சகோதரன் பிள்ளை இவன் யோவாப். அவனை எப்படி நீ விடலாம்? அவனை எல்லாம் எடுத்து சொல்லுதான். அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லைன்னு போய் அவனை அழைக்க வந்த உடனே, ராஜாவே மன்னிச்சிட்டாரே. இவன் என்னச்சுன்னா யதார்த்தமாக போனான். அவனை என்னச்சுன்னா அவன் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது குத்தி அவனை கொலை பண்ணிட்டான். எதுக்கு? தன் சகோதரனை என்னச்சுன்னா அவன் வீழுக்கு தட்டிட்டான். அதை மனசிலே வச்சு பல வருஷம் கழிச்ச பிறந்தான். என்ன நடந்து தெரியுமா? தன் சொந்த சகோதரியுடைய மகனாக இருந்தாலும் தாவீது தன்னுடைய நாட்களுடைய கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறான் சாலமோன்கிட்ட, யோவாப்பை வைக்காத, யோவாப்பை விட்டுறாத. சமாதான காலத்தில் ரத்தத்தை சிந்த பண்ணினான். மேன்மை அடைய வேண்டியவன் செத்து போயிட்டான். அன்னைக்கு மேன்மை என்னச்சுன்னா ஜெயத்தை காண வேண்டியவன், வெற்றியை காண வேண்டிய செத்து போயிட்டான். ஏன்னா சமாதான காலத்தில் அவன் ரத்தத்தை சிந்தின மட்டும் அந்த வன்மத்தை மனசுக்குள்ளேயே கசப்பை வச்சே வாழ்ந்தான். அவன் நல்ல மேன்மை அடைய முடியலையே. எத்தனை கசப்புகளை வச்சுட்டு எப்படிங்க நம்ம பரலோகம் போக முடியும்? இன்னைக்கு மன்னிக்கிற அந்த சுபாவத்தை கத்த தருவாராக. எனக்கு தார ஆண்டவரே. உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் மாமா மாமியிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் மருமக்கமார்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? விசுவாசிகளோடு ஒருவரோடு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? கசப்பு கசப்பு எப்படிங்க பரலோகம் போக முடியும்? சியோன் வாசி என்று சொல்லுகிறேன்னா இன்றைக்கு அது கசப்பெல்லாம் கத்த நம்ம விட்டு எடுப்பாராக. மன்னிக்கிற சுபாவத்தை தருவாராக. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல் அவர்களை மன்னிக்க கிருபை தருவாராக. ஒப்பு கொடுத்தெல்லாம் ஜோமனுங்க, ஒப்பு கொடுத்தெல்லாம் ஜோமனுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த மன்னிப்பு உங்களுக்குள்ளே வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமென். அவங்க உங்களை இப்படிப்பட்ட உபத்திரத்தை பண்ணினது நன்மைக்கு நினைங்க. ஏன்னா அநேகரை போஷிக்க, யோசிப்பு சொல்லுகிறேன், அநேகரை வாழ வைக்க, அதற்கு தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தா. நம்ம நீங்கள் என்னை வித்து போட்டு நினச்சி வருத்தப்படாதீங்க. அநேகருக்கு ஜீவாம்சம் கொடுப்பதற்காக, அநேகரை பராமரிப்பதற்காக, அநேகரை பாதுகாப்பதற்காக எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானத்தை நான் அடைவதற்கு தான் இந்த உபத்திரத்தின் வழியா நான் கடந்து வந்தேன். இவங்க வெறுத்ததுக்கு காரணம் என்ன? நான் இன்னும் தேவன் மேல் விசுவாசம் வைக்க, நம்பிக்கை வைக்க, அதற்கு தான் ஆண்டவர் அதை அனுமதித்தா. ஆனால் அவங்க நல்லவங்க தான். ஆண்டவரே, இந்த மன்னிக்கிற சுபாவம் இன்னைக்கு அந்த கசப்பெல்லாம் எங்களை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எடுத்துருங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் இதுவரை அந்த கசப்பு வச்சுரு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், உங்கள் சிந்தையில் ஒரு சமாதானம் வரும், உங்கள் உள்ள மனதில் ஒரு சமாதானம் வரும். அந்த காழ்ப்புணர்ச்சிகளை கர்த்தர் இன்றைக்கு எல்லாம் அகற்றி போடுகிறார், அதை அப்புறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆமே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி நீ தருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபைக்குள்ளா இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை, வன்னிக்கிற அந்த கிருபையை, மறக்கிற கிருபை ஆண்டவர் தருகிறபடி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சமாதானத்தோடு அனுப்பப்பா. தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பேச்சுகள், நடக்கைகள், எண்ணங்கள், சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்னியைக்கமும், சமாதானமும், ஆசீர்வாதமும், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சலமறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருக்கு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கிடந்து